நாங்கள் அமைச்சராக இருக்கிறவங்க நாங்களெல்லாம் மிக 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 பெரிதும் மதிக்கின்ற மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் ஏதோ திமுக வந்து நான் இருக்கிறேன் பண்ணிடுவேன் எத்தனையோ பேர் சொன்னாங்க. இப்ப இவர் கடைசியா சொல்லியிருக்கிறார். இவரா முதல்ல சொன்னார் திமுக ஆயிடுச்சு. திமுக என்ன கிள்ளுக்கேரியா? இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்றத்தை தொட்டு பார்ப்பதற்கு எவனும் ஆள் கிடையாது. வடக்கே இருப்பவர்கள் நம்ம எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. நாம திராவிட சித்தாந்தம் உள்ளவர்கள், நாம் ஆரிய சித்தாந்தத்தை உள்ளவர்கள் அவர்கள். நாம் தாய்மொழியான தமிழை நாம் தூக்கி பிடிக்கிறோம். ஆனால் அவர்கள் சமஸ்கிருதத்தை தான் தூக்கி பிடிப்பார்கள். இப்படி நமக்கு வேறுபாடுகள் எல்லாம் உண்டு. நாம் வேட்டிப்படி கட்டுகிறோம், வேட்டி கட்ட மாட்டார்கள். முடிஞ்சா பைஜாமா போடுவோம், எல்லாம் வேஷ்டி தூக்கி கீப்பச்சிக்கிட்டு. உடையிலே மாற்றம், உணவிலே மாற்றம், பண்பாட்டிலே மாற்றம். அவருடைய சித்தாந்தம் வேறு, நம்முடைய சித்தாந்தம் வேறு. எனவே இந்த சித்தாந்தத்தை ஒழிக்க வேண்டும் என்று 100 ஆண்டு காலத்திற்கு முன்னால் பாடுபடுகிறான். ஆனால் திராவிட இயக்கம் இருக்கிற வரை இந்த சித்தாந்தத்தை, தமிழ்நாட்டில் சித்தாந்தத்தை எவனாலும் அழிக்க முடியாது. இதுதான் உண்மை நிலவரம். இப்படி சொல்லிட்டாரு சொல்லதான் செய்வாங்க. நம்மளை உஷார்படுத்துறாங்கன்னு அர்த்தம். நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். நம்மை உஷார்படுத்துகிறாள் என்று அர்த்தம். தூத்துக்குடி அரசு நிகழ்ச்சியிலே நானும் மேடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நான் எப்பயும் வெள்ளை சட்டை தான் போட்டுருப்பேன், பார்த்துருப்பீங்க. நேற்று டிவியில் பார்த்தா நான் கலர் சட்டை போட்டிருப்பேன். யோசிச்சு பார்த்தேன், டெல்லியில இருந்து வரவங்க கலர் கலரா போடுறாங்க, நாம ஒரு கலர் சட்டை போட்டுக்கலாம்னு ரூம் தான் யோசிச்சேன். பேசுகிற போது சொன்னார், தமிழ்நாட்டிலே இந்திய அரசாங்கம் கொண்டு வர அத்தனை திட்டத்தையும் தடுக்கிறார்கள். எந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தடுக்கிறது? அரிசி நீ எடுத்துனுமா, உண்மையை நான் எடுத்துன்னு வர, 2 பேரும் கலந்து சாப்பிடுவோம் என்கிறது போல 70% மாநில அரசாங்க நிதி பேர பிரதமர் கட்டுற இலவச. எங்கே குறுக்கே நான் இருக்கிறோம்? திருக்குறள் சொல்றார், ஐநாவில் சொல்றார். நான் கேட்க விரும்புவது, உங்களுக்கு தான் திருக்குறள் ரொம்ப பிடிக்குமே, தமிழ் தான் பழமையான மொழி என்று நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்களே. ஏன்னா இந்தி என்பது 500 வருஷத்துக்கு முன்னால் வந்த மொழி. தமிழ் என்பது 4000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் பிறந்த மொழி. இந்தி என்பது 500 ஆண்டுக்கு முன்னால் பிறந்த மொழி. 4000 ஆண்டுக்கு முன்னால் பழமொழியான தமிழ் மொழி பிடிக்கும் என்று பிரதமர் சொல்லுகிறாரே. நான் இந்த மேடையின் மூலமாக நான் கேட்க விரும்புவது, அப்படி என்று சொன்னால் இந்தியாவுடைய அரசு மொழியாக தமிழதான் ஆக்கிறவங்க தான் திருக்குறள் பிடிக்குமே. ஆனால் அவர் வைக்கிற பெயர் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஜன்தன் போஜனா, ஸ்வச் பாரத் அபியான், பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் யோஜனா, கிராம் ஜோதி யோஜனா, மிஷன் இந்திரா தனுஷ், ராஷ்டிரிய கிரிஜா விகாஸ் யோஜனா, ஸ்வச் பாரத் அபியான், பிரதம மந்திரி யுவசத் சுரஷா யோஜனா. அதுக்கு என்னடா தமிழான்னா, பிரதம மந்திரி ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம் தமிழ்ல. உங்களுக்கு தான் தமிழ் பிடிக்குமே. ஏன் நீங்க பிரதம மந்திரியுடைய ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம் பேர் வச்சேன்? உங்களுக்கு புரியுதா? பிரதான் மந்திரி என்ன விரட்டி அடிக்கிற மாதிரி இருக்கு. இவர் சொல்றார், தமிழ்நாட்டில் எனக்கு திருக்குறள் தான் பிடிக்கும். நான் திருக்குறள் சொல்லாத ஐநாவில் பேசுறதே இல்லை. இது என்ன ஏமாத்து வேலை? ஏதோ கோல் எடுத்து அடிக்கிற மாதிரி யோஜனா போஜனா தனா துணா தானு சொல்லிட்டு தமிழ்லே ஒண்ணு பேர் வைக்காம எப்படி இது சாத்தியக்கூறு? நான் கேட்கிறேன். நாங்க என்ன தடுத்து நிற்கிறோம்? இந்த நீட்டு தேர்வு வரையில் கிராம பகுதியில் இருந்த பிள்ளைகளுக்கு 12.14% தமிழ் கல்வி படித்தவர்களுக்கு டாக்டர் ஆகிற வாய்ப்பு கிடைத்தது. இவங்க அனுப்பின திட்டத்தால் இன்றைக்கு நீட்டு தேர்வில் என்ன வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் 1.7%, அதாவது 1.25. இதுக்கு வேற மந்திரி மாஞ்சி ஓடுறார். கன்னியாகுமரிக்கும் சென்னைக்கும் ஓடுறது 44,000 கோடியை தூக்கணும். நான் படிங்க. நிறைய பேர் சொல்றாங்க, சைதன்யான்றான், உதயன்னான்றான், ஏதோன்னு சொல்றாங்க. அங்க கொண்டு சேர்த்துட்டு பசங்களை 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து 3 மாசத்துக்கு 3 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வசதி படிக்க வச்சு அதை டாக்டர் ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தமிழக அரசின் சார்பாக இன்றைக்கு நம் வீட்டு பிள்ளைகள்
மாநில பாடத்திட்டத்திலே படிப்பவர்கள் இன்றைக்கு டாக்டருடைய எண்ணிக்கை குறைகிறது என்று சொன்னால் இந்த துரோகத்தை செய்வது ஒன்றிய அரசாங்கம் இல்லாமல் மாநில அரசாங்கமா? நாங்க என்ன தடுத்து நிறுத்தணும்? எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு திட்டத்திலே குளறுபடி உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எங்களை வாழ விட வேண்டாமல் என்னென்னலாம் உங்களுக்கு இருக்கிற சட்ட திட்டங்களோ அத்தனையும் போட்டு தடுத்து நிற்கிறீர்கள். இவ்வளவும் செய்துவிட்டு ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர திட்டத்தை நாங்கள் தடுத்து நிறுத்துறோமா? ஒன்ன சொல்லுங்க. நீ கடைசி வரைக்கும் திராவிட இயக்கத்தினுடைய நமக்கு கண்ணுக்கு தெரிந்த நமக்கு அடையாளமாக இருக்கிறவர் தந்தை பெரியார். பெரியாருக்கு பின்னால் இரண்டாம் தலைமுறை பேரறிஞர் அண்ணா. திராவிட இயக்கத்தினுடைய மூன்றாம் தலைமுறை தலைவர் நிஜமெல்லாம் இருந்திருக்கிற அன்பு தலைவர் கலைஞர். நான்காவது தலைமுறையாக இருப்பவர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் தளபதியார் அவர்கள். முடிச்சா இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலத்திற்கு தூக்கி நிற்பதற்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறார். எப்படி திமுக அழிச்சிடுங்க? 7 லட்சம் இளைஞர்களை வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன். என் தாய்மொழியான தமிழுக்கு ஒரு பங்கம் ஏற்படுமையானால், அதற்கு விபத்து ஏற்படும் என்று சொன்னால், அந்த மொழியை காப்பதற்கு 7 லட்சம் இளைஞர்களோடு நானே தலைமை பொறுப்பேற்று எதற்கு நான் துணிஞ்சவன் என்று ஒரு சூழலை நிகழ்த்தினார். 19 வயசுல பேசின தலைவருடைய பேச்சையும் நான் கவனிக்கிறேன். இன்றைக்கு இளைஞரை மாநாட்டிலே தம்பி உதயநிதி ஸ்டாலின் பேச்சையும் நான் கவனிக்கிறேன். நம்முடைய மாசு அவர்களுக்கு மாசு என்பதற்கு என்ன பெயர் என்பதை இங்கே தம்பி மகேஷ் அவர்கள் குறிப்பிட்டார். பொது வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்க வேண்டியது எதுவென்று சொன்னால், பொது வாழ்க்கையில கை சுத்தமா இருக்கணும், வாய் சுத்தமா இருக்கணும். அதனால்தான் தன் பொது வாழ்க்கையில மாசு மறுவு இல்லாமல் ஒரு அற்புதமான வாழ்க்கையை பொது வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அவரை மாசு என்று நாங்கள் அப்படி நான் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறேன். ஏன்னா அதுதான் முக்கியம். நான் இலக்கணம் என்று அவருக்கு சொன்னதுக்கு காரணம், இன்றைக்கு முரசொலி பத்திரிகை 12 பக்கத்தை நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். 12 பக்கத்தில் கால் பகுதி 25% என்னடானா 3 பக்கம். 3 பக்கத்துக்கு மூச்சு விடாமல் படித்து பார்த்தேன். 3 பக்கத்துக்கு நிகழ்ச்சியை நடத்துகிற ஆற்றல் இவரை தவிர என்னெல்லாம் முடியாது. சாத்தியக்கூறே இல்லை. அதோடு மட்டுமல்ல, இங்க ஸ்ரீதர் அவர்கள் வாழை கொடுக்க வந்தார். நாங்கள் 2 பேர் தான் சிறப்பு இருந்திருந்தாச்சு. நான் ஒருத்தர், தம்பி மகேஷ் ஒருத்தர். 2 வாழ் தான் கொடுப்பார்னு நினைச்சேன். ஏன்னா சுதந்திர போராட்டத்தில் மானங்காத்த மருது சகோதரர் என்று சொல்லப்பட்ட பெரிய மருதும் சின்ன மருதும் தான் சுதந்திர போராட்டத்திலே வித்துட்டவர்கள். அப்படி என்ன பெரிய மருதாகவும் மகேஷ் சின்ன மருதாவும் சரி 2 வாழ் கொடுப்பாருன்னு நான் நினைச்சேன். 3 கொண்டு வந்தார். எனக்கு என்ன முடிஞ்சது என்று சொன்னால், மூவேந்தர்கள் ஆண்டார்களே, சேர சோழ பாண்டியன், ஆனால் எங்கள் 3 பேரையும் அப்படிதான் நினைத்து கொடுத்தாரான்னு நான் யோசித்து பார்த்தேன். ஒரு வழக்கறிஞர் விவரமாக இருக்கிறார். என்ன என்று சொன்னால், நாங்கள் 3 பேரும் மாவட்ட கழக செயலாளர்கள். அதனால் வர இருக்கிற நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிரிகளை வீழ்த்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் வெற்றி பெறுவதற்கு என்ற அடையாளத்திற்காக 3 வாழை கையில் கொடுத்திருக்கிறார். அதனால எதிரிகளை வீழ்த்துவதிலே 3 மாவட்ட செயலாளர்கள் போட்டி போட்டு நமக்கு எத்தனை தொகுதி ஒப்படைக்கிறாரோ நம்ம தலைவர் அத்தனையும் வெற்றியாக வேண்டும் என்பதற்குத்தான் அடையாளமாக இந்த வாழை கொடுத்தார் என்று நான் கருதுகின்றேன். ரொம்ப நிறைய பேர் பேசினாங்க. நம்முடைய தமிழிசை தங்கபாண்டிய உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்க ஏற்கனவே கல்லூரியில் பேராசிரியராக இருந்த காரணத்தினால் சரித்திரத்தெல்லாம் எடுத்து சொன்னாங்க. ஏ கிளாஸ் பேச்சு. என் தம்பி மகேஷ் இருக்கிறார் பாரு, அவர் பி கிளாஸ்ல பேசினார். நான் சி கிளாஸ், டூரிங் கிளாஸ். எங்க மக்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் பேசி ஆகணும். பிறந்தநாள் விழா கூட்டம் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வரலாறுலாம் சொன்னார். நான் வர்றதுக்கு முன்னாலும் தாய் எங்கவி பிரமாதமாக பேசினார். இந்த இடம் எப்படி ஒரு வரலாற்று பெற்றது என்று சொன்னால், என் தலைவர் அவர்களுக்கு இளைஞர் நாள் என்று ஒரு பெயர் சூட்டி தலைப்பிலே அற்புதமாக நடைபெறுகிறது. 37 ஆண்டுகளாக நடக்கிறது. அப்படிப்பட்ட வரலாற்று மிக்க இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாவட்ட கழகத்திற்கும் பகுதி கழகத்திற்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். இது மக்கள் விழா. இது தளபதியுடைய பிறந்த நாள் என்று கூட நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இப்ப நான் இருக்கும்போது தலைவர் எனக்கு போன் வந்தது.
கேட்டேன், எங்கே இருக்கிறீங்கன்னாரு. நான் சைதாப்பேட்டை தொகுதியில் நான் இளைஞர் எழுச்சி நாள் கூட்டம் பேசுறதுக்கு வந்திருக்கிறேன்னு. நான் பிறந்த நாள்னு சொல்லலை, இளைஞர் எழுச்சி நாள் கூட்டம். உஷாரா ஏன் தெரியுமா? மாசப்பிரணத்தை கூப்பிட்டு, என்னை கூப்பிட்டு, இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற சீதரை கூப்பிட்டு, அவர் கூப்பிட்டு எனக்கு பிறந்தநாள் விழா எடுன்னு அவர் சொல்றாரு. இல்லை, அவர் செய்கிற அந்த காரியத்திற்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நன்றி கடனை செலுத்துகிற விழாவாக எடுக்கிற பொழுதுதான் அவர் இன்னும் மேலும் உழைப்பதற்கு அவர் தயாராக இருப்பார். அதோடு மட்டுமல்ல, நான் சொல்றேன், இது மக்கள் நடத்துகிற மக்கள் விழா. இது மக்கள் எல்லாம் கூடியிருக்கிற சைதாப்பேட்டை மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறோங்க. 5000 போட்டு வச்சிருக்கீங்க. நான் கண்ணு கட்டி தூரம் பார்க்கிறேன். 5000 அல்ல, 10,000க்கும் மேற்பட்டிருக்கு. ஏதோ சைதாப்பேட்டையிலே ஒரு மாநாடு நடைபெறுகிறதோ என்ற அடிப்படையில் நடைபெறுகிறது என்று சொன்னால் இது மக்கள் விழா. தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து பார்த்து செய்கிறார். ஐயா, ஆண்கள்லாம் நம்ம வந்திருக்கிறோம். குடும்ப பொருளாதாரம் என்பதை வளர்த்துவதிலே பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது. ஒரு குடும்ப பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அப்பதான் குடும்ப பொருளாதாரம் உயரும். ஆனால் குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துகிற நிலை பொருளாதாரத்தில் விலைவாசிகள் அப்படி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அப்படின்னு சொன்னால் நம்ம பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் யாராவது நமக்கு ஈடு கொடுக்க வேண்டும், நமக்கு உதவணும். உதவினால்தான் குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்த முடியும். ஒரு பட்ஜெட் போடுற ஒரு குடும்பம் இருக்குது, 2000 ரூபாய் சம்பளம், 2000 ரூபாய் சம்பளம். காலையில் டிஃபன் சாப்பிட்டு, மதியானம் சோறு சாப்பிட்டுட்டு, ராத்திரிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு, பையனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துட்டு, அவனுக்கு வேண்டிய துணிமணி வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் துண்டு பட்ஜெட்டுன்னா 1000 ரூபாய் தேவைப்படும். 1000 ரூபாய் தேவைப்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஆக இந்த செலவுகள் எல்லாம் யாராவது நமக்கு கூட இருந்து உதவினால் நாம சம்பாதிக்கிற பணம் நம்ம குடும்பத்துக்கு மீறும், பொருளாதாரம் உயரும். அந்த அடிப்படையில் நான் பார்க்கிறேன், திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய குடும்ப பொருளாதாரம் உயர்வதற்காகத்தான் இன்றைக்கு முதல்ல காலையில் இருந்த உடனேயே காலை உணவு திட்டம் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய குடும்ப பொருளாதாரம் முன்னேறுகிறது. சென்னையில் பஸ் ஏறாங்க நம்ம தாய்மார்கள் எல்லாம், இந்த வீட்டுக்கு போனவங்க போ, மீதி இருக்கிற தாய்மாருக்கு சொல்றேன், பஸ்ல ஏறாங்க. இந்த பக்கம் 2 சீட் இருக்குது, அந்த பக்கம் 2 சீட் இருக்குது. பஸ்ல ஏறணும், கண்டக்டர் டிக்கெட் 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 டிக்கெட்ன்றோம். நம்ம பார்த்து இந்த 3 வருஷத்துல உட்காந்துருக்கீங்களா என்ன சேர்த்து நம்ம பார்த்து கேட்கறோம், டிக்கெட் 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 டிக்கெட். மகேஷ் மாதிரி விவரமான ஆள், எப்பா எங்களை மாத்திரம் பார்த்து கேட்குறீங்களே டிக்கெட்டு, இதோ சகோதரிலாம் உட்காந்து இருக்கிறாங்களே அவங்கள கேட்க மாட்டீங்களா என்று கேட்டால், இல்லை இல்லை நாங்கள் அவங்கள கேட்க முடியாது, அவங்கள கேட்டால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பி விடுவார், நான் பெண்களிடத்திலே நான் சிரிக்க கேட்க மாட்டேன். அப்படி என்று பார்த்தால் வேலைக்கு போகிற அன்பு சகோதரிகளே, ஒரு மாதத்திற்கு ஏறத்தாழ உங்களுக்கு 1500 ரூபாய் இப்படி மிச்சப்படுகிறது. அதன் மூலமாக குடும்ப பொருளாதாரம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, யாராவது ஒரு பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லணும்னு வச்சுங்களேன், ஏம்மா சாமி உங்க வீட்டில் என்னமா பண்றாங்க, எங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ்ல சொல்ல மாட்டோம், வீட்டில் எங்க வீட்டுக்காரம்மா சும்மா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்படி சகோதரிகளை, எங்க வீட்டுக்காரம்மா வீட்டில் சும்மா இருக்கிறாங்க, அதை இங்கிலீஷ்ல சொல்றாராம் ஹவுஸ் ஒய்ஃப். வேலைக்கு போகலையாம், 7 வேலைக்கு போகலையாம், செக்ரட்டரியேட்டுக்கு வேலைக்கு போகலையாம், லண்டனத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு வேலைக்கு போகலையாம், கார்பரேஷனுக்கு வேலைக்கு போகலையாம், வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. சும்மா இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இந்த ஆண்களை கேட்கிறேன், சும்மா காலையில் எழுந்ததிலிருந்து 5:30 மணிக்கு எழுந்துட்டு 6 மணிக்கு தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கோலத்தை போட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அதற்கு பின்னால் அங்கே இருக்கிற ராத்திரிக்கு சாப்பிட்ட தட்டு முட்டுகள் எல்லாம் கழுவி வச்சுட்டு பாட்டு கழுவி வச்சுட்டு காலையில் வேலைக்கு போறவனுக்கு இவனுக்கு வேண்டிய டிஃபனை செஞ்சுட்டு அதற்கு முன்னால மத்தியான சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு இத்தனை வேலைகளை செய்வதோடு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிற அத்தனை வேலையும் பார்த்துட்டு உங்க அப்பா அம்மா வயதானவர்களாக இருந்தால் அவளுக்கும் பணிவிடை செய்துவிட்டு
அதற்கு மேல் சாயங்காலம் வந்தா குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்த உடனே அவனுக்கு வேண்டிய உணவை தயார் செய்துட்டு டீ காபி போட்டு கொடுத்துட்டு ராத்திரி தனக்கு வேண்டிய தன் குடும்பத்துக்கு வேண்டிய உணவுகள் எல்லாம் தயார் செய்து விட்டு வேலைக்கு போன மனுஷனுக்கு அவனுக்கும் தோத்த போட்டு 10 மணிக்கு படுக்க வச்சுட்டு 10:30 மணிக்கு படுக்கைக்கு போறவர்கள் தான் என்னுடைய அன்பு சகோதரர்கள். காலையிலிருந்து காலை வரை உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ சொல்ற அம்மா அம்மா இருக்கிறாங்க, ஹவுஸ் ஹெல்ப் பண்றீங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படி பார்க்கவில்லை. காலையில் இருந்து மாலை வரை உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த உழைப்புக்கு நான் தர மரியாதை தான் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கிற 1000 ரூபாயை வீட்டுக்கு விட்டு அனுப்பி கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய குடும்ப பொருளாதாரம் முன்னேறுகிறது. பொதுவாக பாருங்க, 10 வயசானா 10வது படிச்சா போதும் பெண்கள். ஏன்னா கல்வி மந்திரி வந்திருக்கிறார். கல்வி மந்திரி 10வது படிச்சா போதும். போற இடத்துல எவனா பிடிக்கணும்னு கையை பிடிச்சி கொடுத்தா பிழைக்கிறதுக்கு சமையல் வேலை பாருமா, போமா சமையல் வேலை பாரு. 10வது டிஸ்கவுண்ட். கொஞ்சம் அந்த பொண்ணு அடங்கட பிடிச்சி இல்லைம்மா நான் படிச்சுதான் +2 வரைக்கும் விடுறது. +2 முடிச்சிட உடனே, ஏன்னா கல்வி மந்திரிக்கு ரேட்டிங் தெரியும் இருக்கு. 10வதோடு டிஸ்கவுண்ட் ஆகிற பொண்ணுங்க எத்தனை, 12வதோடு படிப்பை முடிச்சுக்கிற பொண்ணுங்க எத்தனை, கல்லூரிக்கே போகாத பத்தின அவர்கிட்ட கணக்கு இருக்குது. அப்படி பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் நினைக்கிறார், அது என்னடா ஆண்கள் மட்டும் படிக்கிறீங்க, என்னன்னா மோசமான வார்த்தைலாம் அந்த காலத்தை சொல்லிட்டு போயிடாம பாருங்க. ஆசைக்கு ஆனா, ஆசைக்கு பொண்ணா, ஆசைக்கு ஆனா இருக்கிற சொத்து பூரா ஆணுக்கான், ஆசைக்கு மாத்திரம் பெண்ணா. ஆனா அந்த பெண்கள் படிக்க கூடாது என்ற சமுதாயத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னவர் திராவிட இயக்கம். அதுல இன்றைக்கு புதுமை பெண்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி பெண்களை பட்டதாரி ஆக்க வேண்டும் என்பதற்காக மாதா மாதம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் பொருளாதாரம் முழுதாயதே இல்லையா குடும்பம். நான் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட குடும்ப பொருளாதாரத்தை நமக்கு இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதனால தான் சொல்றேன், மக்கள் விழாவாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்ப மக்கள் விழாவாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் சில பேர் சொன்னாங்க, நாங்கள் அமைச்சராக இருக்கிறவங்க, நாங்களெல்லாம் மிக 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 பெரிதும் மதிக்கின்ற மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் ஏதோ திமுக நான் இருக்கிற பண்ணிடுவேன். எத்தனையோ பேர் சொன்னாங்க. இப்ப இவர் கடைசியா சொல்லியிருக்கிறார். இவரா முதல்ல சொன்னார். இந்தியா வரலாறுலேயே இது எத்தனையோ பேர் சொன்ன வார்த்தை. இது திராவிட இயக்கம் என்பது சாதாரணமான இயக்கம் அல்ல. திராவிட இயக்கத்தினுடைய நமக்கு கண்ணுக்கு தெரிந்த நமக்கு அடையாளமாக இருக்கிறவர் தந்தை பெரியார். பெரியாருக்கு பின்னால் 2ஆம் தலைமுறை பேரறிஞர் அண்ணா. திராவிட இயக்கத்துடைய 3ஆம் தலைமுறை தலைவர் நிஜமெல்லாம் இருந்திருக்கிற அன்பு தலைவர் கலைஞர். 4வது தலைமுறையாக இருப்பவர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் தளபதியார் அவர்கள். முடிஞ்சா இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலத்திற்கு தூக்கி நிற்பதற்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறார். எப்படி திமுக அழிச்சிடுங்க நான் கேட்கிறேன். திமுக ஆயிடுச்சு. திமுக என்ன கிள்ளுக்கேரியா? நான் ஒன்று சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். 19 வயது தளபதிக்கு கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு. அந்த மாநாடு மாணவர் மாநாடு. அந்த மாணவர் நாடு 1971ஆம் ஆண்டு அன்றைக்கு மாநாட்டினுடைய செயலாளராக இருந்த தஞ்சை மண்ணை சேர்ந்த அண்ணன் எல் கணேசன் அவர்கள். அவர் தான் அந்த மாநாட்டினுடைய மாணவர்களுடைய செயலாளராக இருந்து மாநாட்டை தலைமை தாங்குகிறார். மாநாட்டில் பேசுகிறார். எல்ஜி பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், மொழிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இளைஞர்களே, கல்லூரி இளைஞர்களே, அப்ப இளைஞர்கள் கிடையாது, கல்லூரி மாணவர்களே, இந்த மொழிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இளைஞராகி இருப்பவர்கள் பட்டாளமாக புறப்பட வேண்டும். அதைத்தான் இந்த தாய்க்கழகம் இன்றைக்கு விரும்புகிறது. தலைவர் கலைஞர் விரும்புகிறார். பேசியது எல்ஜி. அதுக்கடுத்து பின்னால் வர்றார் 19 வயது இந்த தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் மாணவர்களின் சார்பாக 19 வயதிலே அவர் உயர்நிறுத்த வருகிறார். என்ன உயர்நிறுத்துகிறார் சொன்னால், அண்ணன் எல்ஜி அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள், அந்த மாணவர் பட்டாளத்திலே நானும் இடைய தயாரா இருக்கிறேன், என் உயிரையும் துச்சமாக மொழிக்காக நான் போராடுவேன். அவர் சொன்ன வார்த்தை தான். நான் அதையும் ஒரு கணம் எண்ணி பார்க்கிறேன். இன்றைக்கு
நம்முடைய உயிரை காப்பாற்றுவதற்காக 21/1/2024 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி இந்த ஆண்டு 24வது ஆண்டு 7 லட்சம் பேர் சேலத்திலே கூடுகிறார்கள். அந்த மாநாட்டுக்கு பேர் இளைஞரணி மாநாடு. நாங்கெல்லாம் முதியவர்கள் எல்லாம் மாநாட்டினுடைய பார்வையாளராக நாங்கள் போனோம். இளைஞர் மாநாடு 7 லட்சம் பேர் கூடுகிறார்கள். மூத்த தலைவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். ராஜீவ் கவர்னர் பண்ற தம்பிகள் எல்லாம் தலைப்பிலே பேசினார்கள். முன்னே உட்கார்ந்து உடன் நாங்கள் எல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தோம். பார்வையாளராக, பேச்சாளராக அல்ல, பார்வையாளராக. கடைசியாக தலைவருக்கு முன்னால் உயர்நிலை வந்த தம்பி, 5ஆம் தலைமுறை திராவிட இயக்கத்தோட 5ஆம் தலைமுறையாக இருக்கிற தம்பி இளவல் உதயநிதி ஸ்டாலினுடைய உரையை நான் உற்று கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர் பேசினார். 7 லட்சம் இளைஞர்களை வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன். என் தாய்மொழியான தமிழுக்கு ஒரு பங்கம் ஏற்படுமையானால், அதற்கு விபத்து ஏற்படும் என்று சொன்னால், அந்த மொழியை காப்பதற்கு 7 லட்சம் இளைஞர்களோடு நானே தலைமை பொறுப்பேற்று எதற்கு நான் துணிஞ்சவன் என்ற ஒரு சூழ்நிலையை நிகழ்த்தினார். 19 வயசுல பேசின தலைமையுடைய பேச்சையும் நான் கவனிக்கிறேன். இன்றைக்கு இளைஞரணி மாநாட்டிலே தம்பி உதயநிதி ஸ்டாலின் பேச்சையும் நான் கவனிக்கிறேன். அதனால் ரெண்டையும் நான் கோயின்சிட்டு பார்க்கிறேன். இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்றத்தை தொட்டு பார்ப்பதற்கு எவனும் ஆள் கிடையாது. இந்த சித்தாந்தம் என்பது அந்த காலத்திலிருந்து நடைபெறுகிறது. வடக்கே இருப்பவர்கள் நம்ம எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. நாம திராவிட சித்தாந்தம் உள்ளவர்கள், நாம் ஆரிய சித்தாந்தத்தை உள்ளவர்கள் அவர்கள். நாம் தாய்மொழியான தமிழை நாம் தூக்கி பிடிக்கிறோம். ஆனால் அவர்கள் சமஸ்கிருதத்தை தான் தூக்கி பிடிப்பார்கள். இப்படி நமக்கு வேறுபாடுகள் எல்லாம் உண்டு. நாம் அரிசியை உற்பத்தி செய்கிறோம், அரிசியுடைய நாம் சாப்பிடுகிறோம். அவர்கள் கோதுமையை உற்பத்தி செய்வார்கள், அதைத்தான் முன்னிலைப்படுத்துவார்கள். நாம் வேட்டிப்படி கட்டுகிறோம், வேட்டி கட்ட மாட்டார்கள். முடிஞ்சா பைஜாமா போடுவோம், எல்லாம் வேஷ்டி தூக்கி கீப்பச்சுக்கிட்டு. உடையிலே மாற்றம், உணவிலே மாற்றம், பண்பாட்டிலே மாற்றம். அவருடைய சித்தாந்தம் வேறு, நம்முடைய சித்தாந்தம் வேறு. எனவே இந்த சித்தாந்தத்தை ஒழிக்க வேண்டும் என்று 100 ஆண்டு காலத்திற்கு முன்னால் பாடுபடுகிறான். ஆனால் திராவிட இயக்கம் இருக்கிற வரை இந்த சித்தாந்தத்தை, தமிழ்நாட்டில் சித்தாந்தத்தை எவனாலும் அழிக்க முடியாது. இதுதான் உண்மை நிலவரம். அதனால அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு சொல்லதான் செய்வாங்க. நம்மளை உஷார்படுத்துறாங்கன்னு அர்த்தம். நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். நம்மை உஷார்படுத்துகிறாள் என்று அர்த்தம். நேற்றைய தினம் தூத்துக்குடி அரசு நிகழ்ச்சியிலே நானும் மேடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நான் எப்பயும் வெள்ளை சட்டை தான் போட்டுருப்பேன், பார்த்துருப்பீங்க. நேற்று டிவியில் பார்த்தா நான் கலர் சட்டை போட்டிருப்பேன். யோசிச்சு பார்த்தேன், டெல்லியில இருந்து வர முறை கலர் கவரா போடுறாங்க, நாம ஒரு கலர் சட்டை போட்டுக்கலாம் ரூம் தான் யோசிச்சேன். நான் ஒரு கலர் சட்டை. என்னோட அன்பு சகோதரி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள், நாங்கள் 2 பேர் தான் மேடை. நான் உற்று கவனித்துக் கொண்டே இருந்தோம். அவர் பேசுகிற போது சொன்னார், தமிழ்நாட்டில் இந்திய அரசாங்கம் கொண்டு வர அத்தனை திட்டத்தையும் தடுக்கிறார்கள். எந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தடுக்கிறது? பட்டியலிட முடியுமா? இருந்தால் நேற்று பத்திரிகை நண்பர்களிடத்தில் கேட்டார்கள், இப்படி பிரதமர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது நான் சொன்னேன், வேறொன்றுமல்ல, கிராம பகுதியில் பார்க்கிற பொழுது அங்கே பிரதமர் வீடு கட்டு திட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலவசமாக பிரதமர் வீடு கட்டும் என்கிற திட்டம் ரூரல்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்திற்கு 70% பணம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்கிறார். அவங்க 30% பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆக 70 நான் கொடுக்கிறோம், அவங்க 30 கொடுக்கிறாங்க. ரெண்டத்தையும் சேர்த்து பிரதமர் வீடு கட்டுற திட்டம். அரிசி நீ எடுத்துனுவா, உண்மையை நான் எடுத்துன்னு வர, 2 பேரும் கலந்து சாப்பிடுவோம் என்கிறது போல 70% மாநில அரசாங்க நிதி, பேரா பிரதமர் வீடு கட்டுற இலவச திட்டம். எங்கே குறுக்கே நான் இருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு எப்பொழுது பிரதமர் வந்தாலும் பிஜேபி கட்சிக்காரர்கள் ஒன்று மேடையில் பேச ஆரம்பிச்சுட்டோம். தமிழ்நாட்டிலே திருக்குறளை முதலமைச்சர் நம்முடைய பிரதமர் பேசுகிறார். ஐநாவுக்கு போனாலும் பிரதமர் திருக்குறளை தான் பேசுகிறார். நாடாளுமன்றத்தில் உரையை நிகழ்த்துகிற பொழுது கூட திருக்குறளை சொல்லுகிறார்.
தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுதெல்லாம் திருக்குறளை சொல்லுகிறார். தமிழ் பழமையான மொழி என்று அவர் பிரதமர் மதிக்கிறார். திருக்குறள் சொல்றார், ஐநாவில் சொல்றார். நான் கேட்க விரும்புவது, உங்களுக்கு தான் திருக்குறள் ரொம்ப பிடிக்குமே, தமிழ் தான் பழமையான மொழி என்று நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்களே. ஏன்னா இந்தி என்பது 500 லட்சத்துக்கு முன்னால் வந்த மொழி, தமிழ் என்பது 4000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் பிறந்த மொழி, இந்தி என்பது 500 ஆண்டுக்கு முன்னால் பிறந்த மொழி. 4000 ஆண்டுக்கு முன்னால் பழமொழியான தமிழ் மொழி பிடிக்கும் என்று பிரதமர் சொல்லுகிறாரே. நான் இந்த மேடையின் மூலமாக நான் கேட்க விரும்புவது, அப்படி என்று சொன்னால் இந்தியாவுடைய அரசு மொழியாக தமிழதான் ஆக்கிறவங்க திருக்குறள் பிடிக்குமே. திருக்குறள் பிடிக்குமே. திருக்குறள் சொல்லாத நீங்க எதையும் செய்ய மாட்டீங்களே. ஆனால் அவர் வைக்கிற பெயர் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஜன்தன் போஜனா ஒரு திட்டத்துக்கு, ஜன்தன் போஜனா, ஸ்வச் பாரத் அபியான், பேட்டி பச்சாओ பேட்டி பதாओ योजना, ग्राम ज्योति योजना, मिशन इंदिरा धनुष, राष्ट्रीय गिरिजा विकास योजना, स्वच्छ भारत अभियान, प्रधानमंत्री युवक सुरक्षा योजना. அதுக்கு என்னடா தமிழ்னா, பிரதம மந்திரியின் ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம் தமிழ்ல. உங்களுக்கு தான் தமிழ் பிடிக்குமே. ஏன் நீங்க பிரதம மந்திரியுடைய ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம் பேர் வச்சாங்க? உங்களுக்கு புரியுதா? பிரதான் மந்திரி யுவக் சுரக்ஷா என்ன விரட்டி அடிக்கிற மாதிரி இருக்கு, ஓடிடுகிற மாதிரி. பிரதம மந்திரி கருப்பு கல்யாண அன்ன யோஜனா, दीनदयाल उपाध्याय ग्रामीण योजना, प्रधानमंत्री जीवन ज्योति बीमा योजना. காப்பீட்டு திட்டம் அர்த்தம். ஒரு வரியில சொல்லணும்னா அது பேரு பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி ஜோதி பீமா யோஜனான்றதுக்கு என்னடா தமிழாக்கன்னா காப்பீட்டு திட்டம், கலைஞர் காப்பீட்டு திட்டம். இவர் சொல்றார், தமிழ்நாட்டில் எனக்கு திருக்குறள் தான் பிடிக்கும். நான் திருக்குறள் சொல்லாத ஐநாவில் பேசுறதே இல்லை. இது என்ன ஏமாத்து வேலை? நீங்கள் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் ஏதோ கோல் எடுத்து நீங்கள் அடிக்கிற மாதிரி யோஜனா போஜனா தனா துணா தானா என்று சொல்லிட்டு தமிழ்லே ஒன்று பேர் வைக்காம எப்படி இது சாத்தியக்கூறு? நான் கேட்கிறேன். நாங்க என்ன தடுத்து நிற்கிறோம்? நீங்களாவது தடுத்து நிறுத்துகிறீர்கள். நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், பானை சோறுக்கு பருத்து சோறு. நான் ஒன்றை சொல்லுகிறேன் அருமை சகோதரர்களே. நாம் பள்ளிக்கூடத்து வாத்தியாரில் இவர்கிட்ட தான் சம்பளம் வாங்கி இருக்கிறாங்க. யாரு? இந்த பி சென்டர் நம்முடைய மகேஷ், அவர் தான் படியடக்கிற பரந்தாம. எவ்வளவு படியடக்கிறார்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் இவர்கிட்ட 44,000 கோடி ரூபாயை கையில் கொடுத்து, தம்பி உனக்காக 44,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்கிறேன். ஸ்கூல் வாத்தியாருக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குற வேலை உனக்கு தான். அவன் கேட்கறது கொடு, பள்ளிக்கூடத்தை கட்டி கொடு, அவளுக்கு தேவையானது செய், ஆய்வகம் ரெடி பண்ணு, லேப் ரெடி பண்ணு, அத்தனையும் கொடுத்து அவளுக்கு சொல்லி கொடு. அதுதான் இவருடைய வேலை. எவ்வளவு? 44,000 கோடி. இவரும் அன்னதிலிருந்து ஏதோ புரட்சி பண்ணணும்னு பார்க்குறாரு. ஏதோ புரட்சி கட்சி பண்ணணும் அவன் பார்த்து ஓடுறாரு, ஓடியாராரு. ஸ்கூல் வாத்தியாரை பார்க்குறாரு, புது புது திட்டத்தில் கொண்டாடுறாரு, கம்ப்யூட்டர் கொடுக்குறாரு, டிஜிட்டல்ன்றார். இன்னைக்கு கூட பார்த்தா ஏதோ டிஜிட்டல்ன்றார். எல்லாம் பண்ணிருக்கிறார், சூப்பராக பண்ணுறாரு. இவ்வளோ பண்ணிட்டு மெடிக்கல் காலேஜுக்கு பசங்களை அனுப்பணும்னு சொல்லி பிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குறாங்க, ஜுவாலஜி சொல்லி கொடுக்குறாங்க. எதில் சொல்லி கொடுக்குறாங்கன்னா இவர் உருவாக்குற தமிழ்நாடு பாடத்திட்டம். நம்ம ஊர்ல பெரிய ஆய்வாளர்கள், பெரிய அறிஞர்கள், பெரிய வித்வான்கள், பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் குழுவாக கூடி நம் வீட்டு பிள்ளைகள் இதைதான் படிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கிற பாடத்திட்டத்திலே நம் வீட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள். ஒன்றிய அரசாங்கம் நாங்க ரொம்ப பெரிதும் மதிக்கிற எங்களுடைய பிரதம அமைச்சர்
என்ன சொல்லியிருக்கணும்? தமிழ்நாட்டில் 44,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி சொல்லிக் கொடுக்குறாங்க மகேஷ் தலைமையில். அதனால நீட்டு தேர்வு வருது, 4 கேள்வி, அதில் கேள்வின்னு சொல்லியிருக்கணும். கேட்கறாங்களா? கேட்க மாட்டேன்றாங்களே. நேரா டெல்லியிலிருந்து ஒரு பாடத்திட்டத்தை அனுப்புறாங்க. அது சிபிஎஸ்இன்னு பேரு. இந்த சிபிஎஸ்இ என்ற ஒரு பாடத்திட்டத்தை டெல்லியிலிருந்து இங்க இறக்குமதி பண்ணி அந்த ஸ்கூல்ல பூராத்தையும் இந்த பாடத்திட்டத்தை சொல்லி கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் 44,000 கோடி ரூபாய் செலவிலே சொல்லிக் கொடுக்க 1ஆவதிலிருந்து 12ஆவது +2 வரைக்கும் சொல்லிக் கொடுக்கிற அந்த பாடத்திட்டத்தில் ஒரு கேள்வி கேட்க வேணாமா? ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கிறாங்க நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு? டெல்லியில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒன்றிய அரசாங்கத்தோட பாடத்திட்டத்தில் பிசிக்ஸிலும் கெமிஸ்ட்ரியிலும் ஜுவாலஜிலும் கேள்வி கேட்டா நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படி எழுதும். சொன்ன நீட்டு தேர்வு வந்தது, 27 பேர் நம்ம வீட்டு பசங்க செத்து விட்டாங்க. 27 பேர். இந்த பக்கத்தில் இருக்கிற குரம்பேட்டையில கூட ஒருத்தர் கடைசியா செத்தாங்க. யோசிச்சு பாருங்கள் தாய்மார்களே, 10 மாதம் நீங்க எடுத்த பிள்ளை, நம்ம பிள்ளை டாக்டர் ஆவாதா? உங்களுடைய ஏக்கம் எனக்கு புரிகிறது. +2 பையனை டீ கொடுத்து தம்பி நல்லா படுறா, நீ நல்லா படிச்சா நீ டாக்டர் ஆக முடியும், ஒன்ன நம்பி 2 பசங்க இருக்குதுராடி சொல்லி சொல்லி நீ வளர்த்தியே. அந்த பிள்ளைக்கு பாடத்திட்டத்திலே ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்படுகிற பாடத்திட்டத்திலே பரீட்சை எதுன்னு சொன்னா எப்படி பாஸ் பண்ண முடியும்? ஆக இன்றைக்கு அந்த கணக்கை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது அருமை சகோதரர்களே, இந்த நீட்டு தேர்வு வரையில் கிராம பகுதியில் இருந்த பிள்ளைகளுக்கு 12.14% தமிழ் கல்வி படித்தவர்களுக்கு டாக்டர் ஆகிற வாய்ப்பு கிடைத்தது. இவங்க அனுப்பின திட்டத்தால் இன்றைக்கு நீட்டு தேர்வில் என்ன வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் 1.7%, அதாவது 1.25. இதுக்கு வேற மந்திரி மாஞ்சி ஓடுறாரு. கன்னியாகுமரிக்கும் சென்னைக்கும் ஓடுறது 44,000 கோடியை தூக்கணும். நான் படிங்க 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 படிங்கன்னு. சரி, இப்ப வர டாக்டர் எங்க வர, எதுல வர? வசதி படிச்சவங்க, நல்ல வசதி படிச்சவங்க, மகேஷ் மாதிரி நல்ல வசதி படிச்சவங்க, துர்ராஜ் மாதிரி நல்ல வசதி படிச்சவங்க என்ன பண்றீங்க? நீங்க கொண்டு பிரைவேட்ல கொண்டு டியூஷன் கொடுத்து, நிறைய பேர் சொல்றாங்க சைதன்யான்றான், உதயன்னான்றான், ஏதோன்னு சொல்றாங்க. அங்க கொண்டு சேர்த்துட்டு பசங்களை 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து 3 மாசத்துக்கு 3 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வசதி படிச்சோம் படிக்க வச்சு அதை டாக்டர் ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தமிழக அரசின் சார்பாக இன்றைக்கு நம் வீட்டு பிள்ளைகள் மாநில பாடத்திட்டத்திலே படிப்பவர்கள் இன்றைக்கு டாக்டருடைய எண்ணிக்கை குறைகிறது என்று சொன்னால் இந்த துரோகத்தை செய்வது ஒன்றிய அரசாங்கம் இல்லாமல் மாநில அரசாங்கமா? நாங்க என்ன தடுத்து நிறுத்தணும்? எங்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியவர்கள் நீங்கள் தானே. விலைவாசி ஏறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சுன்றான். விலைவாசி ஏறி போனதுக்கு மாநில அரசாங்கமா காரணம்? நாங்களா காரணம்? இதே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்த பேரும் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கூக்குரல் இடுகிறார்களே, தமிழ்நாட்டை விலைவாசி ஏறி போனதற்கு யார் காரணம் என்று சொன்னால் இந்த ஒன்றிய அரசாங்கம் தானே காரணம். என்ன நிலைமை? தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அன்றைக்கு முதலாக 2014 நாங்களும் மன்மோகன் சிங்கும் இந்த ஆட்சி நடத்துகிற பொழுது அன்னைக்கு அரிசி விலை என்னன்னு சொன்னா 29 ரூபாய். அன்னைக்கு அரிசி விலை, இன்னைக்கு என்ன போய் கேளுங்க, சைதாப்பேட்டையில 60 ரூபாய் சொல்றானா? அன்னைக்கு துவரம் பருப்பு விலை அன்னைக்கு 74 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 155 ரூபாயில் இன்னைக்கு துவரம் பருப்பு விலை. 90 ரூபாய் இருந்த உளுத்தம் பருப்பு இன்றைக்கு 150 ரூபாய் இல்லவா? பாமாயில் 27 ரூபாய் இருந்த பாமாயில் இன்னைக்கு 87 ரூபாய் விற்குது. ஒண்ணு இல்லையா? டீசல் 55 ரூபாய் வித்தது 96 ரூபாய், பெட்ரோல் 68 ரூபாய் வித்தது இன்னைக்கு 105 ரூபாய். கேபிள் டிவி சாயங்காலம் சாயங்காலம் வரைக்கும் ஒழிச்சுட்டு ராத்திரிக்கு டிவி போட்டு தான் ஏதோ மனசார பார்க்கலான்னு பார்த்தா 55 ரூபாய் இருந்து இன்னைக்கு 240 ரூபாய் ஆயிடுச்சு. அதை விட கேஸ் அடுப்பு இல்லாத குடும்பமே இருக்காது. 400 ரூபாய் இருந்த கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு 937 ரூபாய். இதுக்கு யார் காரணம்? இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு காரணம் நீங்க போட்டிருக்கிற ஜிஎஸ்டி தானே.
5% 28% ஜிஎஸ்டி நீங்கள் ஏற்றிவிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய தலையில வச்சுட்டு இன்னைக்கு அன்றாட சாப்பிடுகிற பொருள் கூட இன்றைக்கு ஜிஎஸ்டி வேலையின் மூலமாக இன்றைக்கு ஏற்றம் செய்ய சொன்னால் இந்த விலைவாசிக்கு காரணம் அவர்கள் தானே. ஆக விலைவாசி ஏற்றி விட்டீர்கள். எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு திட்டத்திலே குளறுபடி உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எங்களை வாழ விட நம்ம என்னென்னலாம் உங்களுக்கு இருக்கிற சட்ட திட்டங்களோ அத்தனையும் போட்டு தடுத்து நிற்கிறீர்கள். இவ்வளவும் செய்துவிட்டு ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர திட்டத்தை நாங்கள் தடுத்து நிறுத்துறோமா? ஒன்ன சொல்லுங்க, நீ கடைசி வரைக்கும் ஒன்ன சொல்லுங்க. எதையும் சொல்ல முடியாது. எனவே அதனால் சொல்லுகிறேன், அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அருமை நண்பர்களே, இன்றைக்கு நமக்கு காத்திருப்பது நாடாளுமன்ற தேர்தல். நல்லா யோசிச்சுங்க. இந்த மக்கள் விழா நடத்தி கொண்டிருக்கிற நம்ம அத்தனை பேரும் சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய குடும்பத்திற்கு பார்த்து பார்த்து செய்கிறார். சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். இவ்வளவு நம்முடைய குடும்பத்திற்கு நான் பார்த்து பார்த்து செய்கிறார் என்று சொன்னால் இதற்கெல்லாம் தடையாக ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. அதையும் மீறி மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு ஆட்சி நடத்துகின்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையண்ணன் தளபதி அவர்கள் தான். அவர் இன்னும் மேலும் உழைக்கணும். இந்த தேர்தல் வருகிற காலங்களில் பார்க்கிற போது 3 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கிறார். நீங்க போட்ட ஓட்டு சுப்பிரமணியத்துக்கு எனக்கும் மகேஷுக்கும் இருக்கிற தாயங்கவிக்கும் 5 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறீங்க. 3 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது. இங்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் பட்டியலே போட்டார். நான் சைதாப்பேட்டைக்கு இவ்வளவு செஞ்சேன் அவ்வளவு செஞ்சேன். நான் அப்பதான் குசு குசுன்னு சொன்னேன். இவ்வளவு செஞ்சுக்கிறாருப்பா, நாம் ஒன்றும் ஊர்ல இவ்வளவு செஞ்ச மாதிரியே தெரியலையாப்பா, ரொம்ப நம்மளோட விவரமான ஆளா இருக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னா இல்லையாப்பா. நீ சொல்ல கொஞ்சம், நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் ஒன்றும் சொல்லாத, நான் போய் சொல்ற மாதிரி. எதுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த 3 ஆண்டு காலத்தில் நம்முடைய தளபதி ஆட்சியிலே ஒரு போட்டி போட்டுக்கொண்ட மக்களுக்கு நாம் செய்திருக்கிறோம். 2 ஆண்டு கால ஆட்சி இருக்கிறது. இன்னும் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பட்ஜெட்டை பத்தி எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் பேச ரொம்ப நேரம் ஆகும். சுருக்கமா சொல்றேன். இப்ப பட்ஜெட்ல சொல்லி இருக்கிறார், வர இருக்கிற காலங்களில் இளைஞர்களுக்கு 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரப்போகிறேன் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இளைஞர்களுக்காக இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறார். இப்படி பலதை சொல்லிக் கொண்டே போகலாம். அவைகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் திறமையான ஆட்சி நடத்தி இருக்கிறீர்கள். எங்களுக்கு அத்தனை உதவியும் செய்திருக்கிறீர்கள். எங்களுடைய குடும்ப பொருளாதாரம் வளர்வதற்கு முழுக்க காரணம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். அந்த நன்றி உணர்வை நாங்கள் காட்டுவதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உழைப்போம், வாக்குகளை அளிப்போம் என்பதுதான். அவர் மேலும் உழைப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். எனவே இதை நான் அவர் பிறந்த நாள் விழாவை கோட்டமாக நான் எண்ணவில்லை. அவருக்கு நாம் செலுத்துகிற நன்றி விழாவாக, மக்கள் விழாவாக நினைக்கிறேன். அந்த மக்கள் தலைவருக்கு நாம் என்றைக்கும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று கேட்டு, அந்த தலைவன் 100 ஆண்டு காலத்தையும் தாண்டி வாழ வேண்டும். தந்தை பெரியார் 94 ஆண்டார். என் தலைவர் கலைஞர் 95 தாண்டார். பேராசிரியர் பெருமகன் 96 தாண்டினார். இன்னைக்கு எழுதி வைக்கிற எனது ராசியான அடைகிற காரணத்தினால், வரலாற்று நிறைந்த ஒரு இடம் என்கிற காரணத்தால் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் 100 ஆண்டு தாண்டியும் நமக்காக உழைக்க காத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் புகழ் ஓங்குக ஓங்குக என்று சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.